This video sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping app application is one of the online shopping app. This video sponsored by BuyMode shopping app. வணக்கம் நண்பர்களே, இன்றைய பதிவிலே நாம் காண இருப்பது என்னவென்றால் ஒரு அற்புதமான சத்து மாவுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. வெளியெல்லாம் நம்ம வாங்குவோம், ஹார்லிக்ஸ், போன்விட்டா அப்படி இப்படிலாம் வாங்கி சாப்பிட்டா சத்து கிடைக்கும் அப்படிங்கிற பேரில் அதுக்கு பதிலாக நம்மளே வீட்டில் அதை தயாரித்து சாப்பிட்டோம்னா நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். மூட்டு வலி, இந்த வயசுக்கு ஆன பிற்பாடு 40-45 வயசு தாண்டிச்சுன்னா முழங்காலில் வலி, மூட்டு வலி இந்த மாதிரிலாம் வருது இல்லைங்களா. இதெல்லாமே கம்ப்ளீட்டாக சரியாயிடும். பசங்களுக்கு, சின்ன பசங்களுக்கு, படிக்கிற பசங்களாம் கொடுத்தோன்னா நல்லா மூளை சுறுசுறுப்பாக வேலை செஞ்சு நல்லா படிக்கிறதுக்கான ஒரு ஆற்றல், ஒரு சுறுசுறுப்பு இதெல்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா ஒரு 7 பொருட்கள் சொல்கிறோம். முதல்ல வேர்க்கடலை சொல்கிறோம். வேர்க்கடலை ஒரு கப்பு எடுத்து அதை நல்லா வறுத்துட்டு அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கோதுமை அதே மாதிரி ஒரு கப்பு எடுத்து அதையும் நல்லா ஒரு பொன் வறுவலாக வறுத்து, அதை பொரிஞ்சிடக்கூடாது, லைட்டாக வறுத்து அதை ஒரு பாத்திரத்தில் தனியாக கொட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பொட்டுக்கடலை கம்பு பொட்டுக்கடலை இதையும் தனித்தனியாக ஒரு கப்பு எடுத்து அதையும் நல்லா அதே மாதிரி வறுத்து, அதாவது தீயை விட்டுறக்கூடாது, கொஞ்சம் நல்லா வறுத்து அந்த வாசம் வரும் இல்லைங்களா, அந்த வாசம் வந்த உடனே அதை ஒரு தனி பாத்திரத்தில் ஒன்றையும் தனித்தனி பாத்திரத்தில் கொட்டி வச்சுருங்க. வேர்க்கடலை, கோதுமை, கம்பு, பொட்டுக்கடலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி அதே மாதிரி ஒரு கப்பு எடுத்து அதையும் அதே மாதிரி நல்லா ஒரு பொன் வாசம் வரலும் நல்லா வறுத்து வச்சுக்கிட்டு இது எல்லாத்தையுமே தனித்தனி பாத்திரத்தில் கொட்டி நல்லா ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 4-5 பீஸ் ஏலக்காய் எடுத்து அதையும் அதே மாதிரி லைட்டாக வறுத்துட்டு அதையும் ஒரு பாத்திரத்தில் போட்டுக்குங்க. அப்புறம் ஒரு சின்ன சைஸ் சுக்கு அதே மாதிரி கொஞ்சம் நம்ம தோல்லாம் கொஞ்சம் நல்லா சீவிட்டு அதுக்கப்புறம் அதையும் ஒரு நல்லா இடித்து அதையும் ஒரு பொடியாக பண்ணி மிக்சியில் அடித்து பொடி பண்ணி அதை வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக அரைக்கணும் அப்படின்னிங்கன்னா, இப்போ வேர்க்கடலாம் நம்ம ஒன்றா போட்டு அரைச்சோம்னா அதில் எண்ணெய் பிறண்டுரும். அப்போ அது ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆகும். அதனால் லைட்டாக வேர்க்கடலாம் அப்படியே ஒரு சுற்று விட்டு மிக்சியில் அப்படியே ஒரு சுற்று விட்டு ஆஃப் பண்ணி அரைச்சிங்கன்னா நல்லா பைன் பவுடர் ஆகிடும். அதுக்கப்புறம் அதை தனியாக கொட்டிச்சு இந்த ஒன்றையும் தனித்தனியாக அரைச்சி அதை மொத்தமாக நம்ம மிக்ஸ் பண்ணி ஜலிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை காலை மாலை 2 வேளையுமே ஒரு ஸ்பூன் சூடான பாலில் போட்டு கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பால் நல்லா கொதித்த பாலாக இருந்தால் அதில் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கி விட்டு சாப்பிட்டோம்னா நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். மூட்டு முழங்கால் வலிகள்லாம் குறைஞ்சிரும். சாயந்தரமும் அதே மாதிரி ஒரு 6:30 போல் வெறும் வயிற்றில் அதேமாரி பாலில் குடிக்கலாம். இல்லை பாலில் குடிக்க பிடிக்காதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வெறும் இப்போ சுடுதண்ணிலே போட்டு அதை நல்லா கொஞ்சம் கொதிக்க வச்சு அதை ஆற வச்சு குடிக்கலாம். இது நல்ல ஒரு அற்புதமான ஒரு எனர்ஜி ட்ரிங்காக இருக்கும். நம்ம காசு போட்டு அது இதுன்னு வாங்கி சாப்பிட்றத விட இது நம்ம வீட்டிலே தயாரிச்சிக்கலாம். மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு சத்து மாவுன்னு சொல்லலாம். இது நல்லா சின்ன குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். நல்லா செரிமானலாம் ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். இந்த மூட்டு முழங்கால் வலிகள் எல்லாமே ரொம்ப ஈஸியாக குணமாகிடும். ஏன்னா இது இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. நமக்கு தெரியும் வேர்க்கடையில் எவ்வளோ சத்து இருக்குது. நிறைய வைட்டமின்கள், போக்குவரத்து, மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி கோதுமை, கம்புல இல்லாத சத்துக்களே கிடையாது. அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் கம்பு தான் சாப்பிட்ருக்குறாங்க. கம்பு சோறு சாப்பிட்டு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருந்திருக்கிறாங்க. அப்போ நம்ம சொல்லிருக்கிற எல்லா பொருட்களுமே மிக அற்புதமான ஒரு பொருட்கள் தான். இதை நீங்கள் முறையாக செய்து இதை சாப்பிட்டு பாருங்கள். இதனுடைய அந்த ஃபீட்பேக்கை நமக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப சிறப்பாக இருக்கும். நாங்கள்லாம் அதை எங்கள் வீட்டில் டெய்லி சாப்பிட்றோம். காலை மாலை 2 வேளையுமே சாப்பிட்றோம். என்னோடய பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுக்குறேன். அவங்களாம் இதை சாப்பிட்டு நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறாங்க. ரொம்ப நேரம் உட்காந்து இந்த சோர்வு இல்லாமல் படிப்பாங்க. அந்த படிக்கிற எனர்ஜி கொடுக்கும். அதனால் இதை அவசியம் பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் பயன்பெற வேண்டும் நண்பர்களே. நன்றி. வணக்கம்.